iQOO Neo 10R ஒரு சீக்ரெட் சொல்லவாங்க. இதுதான் பிக் பேட்டரியோட வரக்கூடிய ஹை கோர் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்மார்ட் போனா இருக்க போது. ஆமாங்க, iQOO அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃபோக்கஸ் பண்றது எதுல? ஹை பெர்ஃபார்மன்ஸ். அதோட மற்ற பிராண்ட் மாதிரி இல்லாம பிரைசிங்கும் காம்படிட்டிவா பண்ணுவாங்க. அதனாலதான் iQOO Neo 10R ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. என்ன பெட்டி பெருசா இருக்குன்னு பாக்குறீங்களா? பிராண்ட் அனுப்பியிருக்காங்க. இது உள்ள இன்னொரு சின்ன பெட்டி, எஸ் ரீட்டைல் பாக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போன், டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ், டைப் ஏ டு டைப் சி கேபிள்ஸ், இல்ல டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, சிம் இன்ஜெக்டர் டூல், 80 வாட் அடாப்டர் எல்லாமே பாக்ஸ்ல இருக்கு. ஆனா அதெல்லாம் விடுங்க, முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது டிசைன். எஸ் இந்த ஸ்மார்ட் போனை நீங்க வெளியே ஒரு காமன் பிளேஸ் பப்ளிக்ல எடுத்து யூஸ் பண்ண உடனே எல்லாரும் அட்ராக்ட் பண்ணி இது iQOO ஸ்மார்ட் போன் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அட்ராக்டிவ் பிக்சல் டிசைனோட கொடுத்துருக்காங்க. இந்த டாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரேசிங் ட்ராக் கான்செப்ட் மாதிரி பேக் பேனல் கொண்டு வந்திருக்காங்க. இது டுவல் டோன் டிசைனோட வருது. ஏஜிங் ப்ளூ கலர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு பர்பிள் பினிஷோட இருக்கு. இல்ல இதை விட எனக்கு சட்டிலா வேணும் அப்படின்னா இன்னொரு கலர் ஆப்ஷனும் இருக்கு, மூன்லைட் நைட் டைட்டானியம். இதுவுமே பாக்குறதுக்கு ரொம்பவே ப்ரொஃபஷனலா இருக்கு. இங்க பேக் பேனல் பினிஷுமே வந்து நல்லா இருக்கு. மேட் பினிஷ் அப்படிங்கறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்சஸ் எதுவுமே கேட்ச் பண்ணல. வெயிட்டும் பாத்தீங்கன்னா வெறும் 196 கிராம் தான். அது மட்டும் இல்ல, பேட்டரி பெருசா கொடுத்திருந்தாலும் இதுதான் ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் போன் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. வெறும் 7.98 mm திக்னஸ் தான். அதோட டியூரபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் IP65 ரேட்டிங்கோட வருது. அதனால லேசா தண்ணி பட்டாலோ டஸ்ட் ஆனாலோ தொடச்சிட்டு நீங்க யூஸ் பண்ண முடியும். அதே டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் இப்போ மாதிரி ஸ்காட்ச் சென்சேஷனோட கொடுத்திருக்காங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் சைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்கு. கூடவே பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. கீழே சிம் ஸ்லாட், மைக், டைப் சி கொடுத்திருக்காங்க. இது வந்து USB 2.0 ஜென்னோட வருது. கூடவே ஸ்பீக்கரும் இருக்கு. மேல செகண்டரி மைக், ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு. அதனால ஸ்மார்ட் போனே ரிமோட் மாதிரியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க சிம் ஸ்லாட் டுவல் நானோ சிம் கொடுத்திருக்காங்க. ஸோ வந்து SD கார்டு சப்போர்ட் இல்லை. அதோட இதுதான் செக்மெண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளவு தூரம் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம்ல, டீகோட் பண்ணலாமா? இந்த ஸ்மார்ட் போன் வந்து ஸ்னாப் டிராகன் 8s Gen 3 சிப்போட வருது. எஸ் இது 4 நானோமீட்டர் சிப். இது கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மெயின் கோர், அதுவும் சூப்பர் கோர் கொடுத்துருக்காங்க. 3 GHz ஓட கிளாக் ஸ்பீட். இது கூடவே 4 பெர்ஃபார்மன்ஸ் கோர் இருக்கு. 2.8 GHz கிளாக் ஸ்பீடோட 3 எஃபிஷியன்சி கோர் கொடுத்துருக்காங்க. 2 GHz கிளாக் ஸ்பீடோட GPU Adreno 735. இதுவும் 1.1 GHz ஓட வருது. அதே ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே ரொம்பவே முக்கியம் ஒரு கேமிங் ஸ்மார்ட் போனுக்கு. இது LPDDR5X RAM ஓட வருது. UFS அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஹையர் ஸ்டோரேஜ் வேரியன்ட், என்கிட்ட இருக்கிறது 12GB 256GB வேரியன்ட். இந்த வேரியன்ட் வாங்குறீங்கன்னா UFS 4.1 சப்போர்ட் பண்ணும். அதே நீங்க லோவர் வேரியன்ட், அதாவது 8GB வாங்குறீங்கன்னா UFS 3.1 சப்போர்ட் பண்ணும். இங்க Antutu ஸ்கோர்ஸுமே அசத்தலா இருக்கு. 14 லட்சம் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்கு. காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா UFS 4.1 தான் நான் சொல்வேன். இங்க ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்கோர்ஸுமே நல்லா இருக்கு. டோட்டலாக தான் CPU டெஸ்டும் பண்ணி பார்த்தோம். கிராஃப் பாத்தீங்கன்னா மேல கீழே தான் இருக்கு. காரணம் பவர்ஃபுல் சிப் இல்லையா? அதனால சூடாகுதா அப்படின்னு பார்த்தா வந்து டெம்பரேச்சர் நார்மலா தான் இருந்தது, ஹீட் ஆகல. அதோட நார்மல் யூசேஜ், மல்டி டாஸ்கிங், ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே ஸ்மூத்தா இருந்தது. அதே கேமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா BGMI விளையாடி பார்த்தோம். டிஃபால்ட்டாவே இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு 90 FPS சப்போர்ட் பண்றதுனால கேம் பிளே ரொம்பவே ஸ்மூத்தா இருந்தது. எவ்வளவு நேரம் நீங்க விளையாடினாலும் ஹேங் ஆகல, லேக் ஆகல. ரொம்பவே ஸ்மூத் கேம் பிளே நீங்க பண்ண முடியும். அதோட iQOO ஸ்மார்ட் போன் எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி இதுலயும் அல்ட்ரா கேம் மோட் இருக்கு. இன்பில்ட் FPS கொடுத்திருக்காங்க. அதோட செட்டிங்ஸ்ல கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷனும் இருக்கு. அதையும் நீங்க எனேபிள் பண்ணி விளையாடிக்கலாம். கென்ஷன் இம்பாக்ட் விளையாடி பார்த்தோம். ஹை கிராஃபிக் கேமா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு எங்கேயுமே லேக் இல்ல, ஸ்மூத்தா நீங்க கேம் பிளே பண்ண முடியும். அதோட வந்து ரொம்ப நேரம் விளையாடும் போது ஸ்லைட்டா உங்களுக்கு பேக் பேனல் வார்ம் ஆறத ஃபீல் பண்ணுவீங்க. ஓவர் ஹீட் ஆகல. காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6042 mm2 உங்களுக்கு வேப்பர் சேம்பர் இருக்கு. அதனால உங்களுக்கு வார்ம் ஆனாலும் உடனே கூல் டவுன் ஆயிடுது ஸ்மார்ட் போன். நீங்க யோசிக்கலாம், ஸ்னாப் டிராகன் 8s Gen 3 நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல இருக்கே அப்படின்னு. ஆனா வந்து அந்த சிப்பை எவ்வளவு தூரம் பெஸ்டா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ்க்கும் சரி கேமிங்க்கும் சரி அப்படின்னு யோசிக்கும் போது வந்து iQOO இங்க நல்லாவே பண்ணிருக்காங்க மத்தவங்களை விட. சோ நாங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல கேம் விளையாடி பார்த்தோம். ரொம்பவே ஸ்மூத்தா இருந்தது. சோ நீங்க ஒரு 2-3 ஹவர்ஸ் கண்டினியூஸா விளையாடுறவங்களா இருந்தாலுமே ஸ்டேபிள் கேம் பிளே பண்ண முடியும். அதை சப்போர்ட் பண்ற வகையில பிக்
பேட்டரி இதுல கொடுத்திருக்காங்க. 6400 mAh கூடவே 80 வாட் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இங்க சார்ஜிங் டைம் 0 to 100% நான் செக் பண்ணி பார்த்தேன். 1 hour குள்ள உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிடும். சோ பிக் பேட்டரி உங்களுக்கு குயிக்காவே சார்ஜ் ஆயிடுது. அதோட இங்க பேட்டரி ட்ரெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் நெட்ஃபிளிக்ஸ்ல 2 படம் 3 படம் கூட ப்ளே பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூடியூப், கேமரா, கேமிங் எல்லாம் விளையாடியும் எனக்கு 1.5 நாள் வரைக்கும் இருந்தது. அதோட ஸ்மார்ட் போன் ஐடலா இருக்கும்போது எவ்வளவு தூரம் ட்ரெயின் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுவுமே பாருங்க ரொம்பவே மினிமலா இருந்தது. ஒரு பேட்டரி ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணோம் இல்லையா கேமிங் ஸ்மார்ட் போனுக்கு, அதனால பைபாஸ் சார்ஜிங்கும் இருக்கு. அதோட உங்க கேம் எல்லாம் நீங்க ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா ஏஐ வாய்ஸ் சேஞ்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ஏஐ அப்படின்னு சொல்லும் போது இதுலயும் சில புது ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஏற்கனவே இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கிள் டு சர்ச் இருக்கு, ஏஐ இரேஸ் இருக்கு, இமேஜ்ல தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தா நீங்க இரேஸ் பண்ணிக்கலாம். ஏஐ போட்டோ என்ஹான்சரும் கொடுத்துருக்கு என்ஹான்ஸ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் ஏஐ சூப்பர் டாக்குமெண்ட், ஏஐ டிரான்ஸ்லேஷன், ஏஐ நோட் அசிஸ்ட், ஏஐ டிரான்ஸ்கிரிப்ட், ஏஐ ஜெமினாயும் இதுல இருக்கு. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஃபன் டச் OS 15 பேஸ்ட் Android 15 வருது. இங்க அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கான OS அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டோட வருது. ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி கம்மியா தான் இருக்கு. ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ்லாம் இல்ல, சில தேவையில்லாத ஆப்ஸ் இருக்கு, அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நீங்க. டிஸ்பிளே கேமிங் ஸ்மார்ட் போன் இல்லையா, சோ ஃபிளாட் டிஸ்பிளேவோட வருது. இது 6.78 inches 1.5K AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. இங்க பிரைட்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவுட்டோர்ல போய் நான் செக் பண்ணி பார்த்தேன், நல்லாவே பிரைட்டா இருக்கு. 4500 nits தாராளமா கொடுத்திருக்காங்க. சோ டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணாலுமே தெளிவாவே இருக்கு. இது கூடவே HDR10+ சப்போர்ட் இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம்லலாம் HD கண்டென்ட்ஸ் நீங்க தாராளமா வாட்ச் பண்ண முடியும். டிஸ்பிளே குவாலிட்டி AMOLED பேனலுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. பிளாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே டீப்பா ப்ரிசைஸா காட்டுது. வைப்ரண்ட் கலர்ஸ் நீங்க வாட்ச் பண்றீங்க அப்படின்னாலுமே அதுவுமே விஷுவல் எஃபெக்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. கலர் கேலிப்ரேஷன், கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆடியோ டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட வந்து ஒரு சினிமேட்டிக் சவுண்ட் எஃபெக்ட் மாதிரி கேமிங் ஸ்மார்ட் போன் இல்லையா, அதை என்ஹான்ஸ் பண்றதுக்காகவே ஒரு கிளியர் சவுண்ட் எஃபெக்ட் மாதிரி கூட நான் டீசென்ட் அப்படின்னு சொல்லுவேன். லவுடா இருக்கு, பேஸ் அந்த அளவுக்கு எஃபெக்டா இல்ல. பயோமெட்ரிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்பவே குவிக்கா அன்லாக் ஆகுது. கேமரா ரியர் சைடுல டுவல் சென்சார், 50 மெகா பிக்சல் சோனி சென்சார் கொடுத்திருக்காங்க. இது கூடவே 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் இருக்கு. செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல்ல இருக்கு. இங்க பிக்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அவுட்டோர் நல்ல பிரைட் சன்லைட்லயும் எடுத்து பார்த்தேன், அதோட இன்டோர்லயும் எடுத்து பார்த்தேன். அதோட ஈவென்ட் போயிருந்தேன், அங்கேயும் நிறைய லைட் கண்டிஷன்ஸ்ல பிக்சர்ஸ் எடுத்தேன். ஸோ சாம்பிள்ஸ் நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அவுட்டோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல லைட் கண்டிஷன்ல டீடைல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஓரளவுக்கு ரியல் டைம்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி கலர் சயின்ஸா இருக்கட்டும், டீடைல்ஸ் நல்லாவே கேப்சர் பண்ணுது. ஸ்கையுடைய கலர் கூட ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல 1x ஜூம் இருக்கு, 2x டிஜிட்டல் ஜூமும் கொடுத்துருக்காங்க. எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருந்தது. கொஞ்சம் வந்து சப்ஜெக்டுடைய ஸ்கின் டோன் வந்து சாஃப்டன் பண்ணி காட்டினாலுமே டீடைல்ஸ் நல்லாவே இருந்தது. ஆனா பேக்லைட் கண்ட்ரோல் வந்து அந்த அளவுக்கு பெருசா பண்ண முடியல. 2-3 ஷாட்ஸ் எடுத்தோம். லைட் கண்ட்ரோல் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டது. வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் இன்டோர்லயும் ட்ரை பண்ணோம், அவுட்டோர்லயும் ட்ரை பண்ணோம். மால்ல போய் எடுத்த ஷாட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஜூம் பண்ணி பார்த்தாலும் டீடைல்ஸ் நல்லா இருந்தது. டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருந்தது. லோ லைட் பிக்சர்ஸ்மே வந்து அங்கங்க லைட் இருக்கும்போது ஓரளவுக்கு நாய்ஸ் கம்மியாவே உங்களுக்கு கேப்சர் பண்ணுது. பெருசா கிரெயின்ஸ் நீங்க பார்க்க முடியாது. டீடைல்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபியும் பாத்தீங்கன்னா வந்து சப்ஜெக்டுடைய ஸ்கின் டோன் எல்லாம் ரொம்பவே ஸ்மூத்தன் பண்ணுது. கலர்ஸ்மே ஸ்லைட்டா பூஸ்ட் அப் பண்ணுது. கொஞ்சம் வைப்ரண்ட் சைட்ல தான் இருக்கு செல்ஃபிஸ் எல்லாமே. சோஷியல் மீடியா ரெடி பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கேமரால என்ன இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வீடியோகிராஃபி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன் 4K 60 FPS உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ரியர் சைட்ல, ஃப்ரண்ட்ல 4K 30 FPS சப்போர்ட் இருக்கு. ஆனா இங்க ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல நீங்க பேக்ரவுண்ட் பிளர் பண்ணியும் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். எஸ், ரியர் சைட் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு இதுலயுமே நீங்க Bokeh வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். அதை பண்றதுக்கு ஜஸ்ட் நீங்க கேமரா ஆப் ஓபன் பண்ணிட்டு வீடியோ இருக்கு இல்லையா, இதுல ஃபோக்கல் லென்த் டேப் பண்ணுங்க. டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு வீக்ல இருக்கும். நீங்க வந்து ஃபோக்கல் லென்த் 2.0 அப்படின்னா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பிளர் பண்ணும். ஃபுல்லா பிளர் பண்ணோம் அப்படின்னா நீங்க ஸ்ட்ராங் போயிடலாம். ஸோ அதையும் நீங்க இங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல் ஸ்ட்ராங் பண்ணி, அதாவது கம்ப்ளீட் பிளர் பண்ணி எப்படி இருக்கு அவுட்புட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து கட் அவுட், அதாவது ஃபுல் பிளர் உங்களுக்கு. அதே இது ஃபோக்கல் 2.0, அதாவது இது வந்து நேச்சுரல் பிளரா இருக்கும். ரொம்ப வந்து உங்களுக்கு கட் அவுட் மாதிரி இருக்காது. இதுவும் பாருங்க எப்படி இருக்குன்னு. கேமிங் ஸ்மார்ட் போனா இருந்தாலும் வீடியோகிராஃபி நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே செல்ஃபி கேமரால வீடியோ ரெக்கார்டிங் 30 FPS சப்போர்ட்டோட இருக்கு. அதுலயுமே வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு. கலர்ஸுமே நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கு.
அதே நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் 5G ஸ்மார்ட் போன் 5G பேண்ட்ஸும் தாராளமா கொடுத்துருக்காங்க. நீங்க 4G யூஸ் பண்றீங்க அப்படின்னா 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்கு. அதோட கால் ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கு. எதிராளுக்கு தெரியாமலே நீங்க கால் ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஸ்மார்ட் போன்ல NFC சப்போர்ட் இல்ல. ஸோ iQOO Neo 10R இந்த ஃபீச்சர்ஸோட எக்ஸாக்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா லான்ச்க்கு முன்னாடி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஸ்ட்ராங் ரூமர்ஸ் என்ன அப்படின்னா இது 25,000 பிரைஸ் செக்மெண்ட்ல வரலாம் அப்படின்றது. ஒருவேளை இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா மற்ற ஸ்மார்ட் போனுக்கு இது டஃப் காம்படிஷன் கொடுக்கும். காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சாலிட் போன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் அதாவது ஸ்னாப்டிராகன் 8s Gen 3 மட்டும் கிடையாது, கூடவே வந்து அல்ட்ரா கேம் மோட்ல இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் வேப்பர் சேம்பர், இது எல்லாத்துக்கும் மேல பிக் பேட்டரி காம்பினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் கோர் கேமர்ஸ்க்கான ஸ்மார்ட் போனா கொண்டு வந்திருக்காங்க. இது கூடவே நல்ல டிஸ்பிளே 4K ரெக்கார்டிங், அதாவது Bokeh எஃபெக்ட்ல ரெக்கார்ட் பண்ற மாதிரி கேமராஸ், அதோட டிசைனுமே நல்லா இருக்கு. ஸோ iQOO Neo 10R இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தவறாம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.